2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது 543 தொகுதிகளுக்கான தேர்தல். இந்த தேசத்தின், பாரத தேசத்தின் ஜனநாயக வரலாற்றில் எத்தகைய பிரச்சனைகள் கையாளப்பட்டது என்பது உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்கள். கூட்டணி பலமா, கொள்கை பலமா அல்ல. கொள்கை தேர்தல் நேரத்தில் வேண்டாம் என்பதை தமிழகத்தில் பொறுத்தவரை வலியுறுத்தியவர் என்னுடைய தலைவர் கலைஞர் தான். அவர் தான். கொள்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. கூட்டணி அப்படிங்கிறதுல தேர்தலுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது. ஆனால் பேசுவாங்க. அவங்களோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களா? அதான் பேசுவாங்க, அதெல்லாம் சொல்கிறேன். அதனால் எங்களோட கூட்டணி வச்சதுனால சொல்கிறேன். கொள்கையற்ற வகையில் கொள்கை இல்லைன்றீங்க. ஆமாம் ஆமாம். நாங்கள் எந்த காலத்திலும், நான் ஒத்துக்கொள்கிறேன், நாங்கள் எந்த காலத்திலும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கைவிட்டவர்கள் அல்ல. ஜனாதன தர்மத்தை கைவிட்டவர்கள் அல்ல. எங்களுடைய மூல லட்சியம் அது. எங்களுடைய இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை அது. இந்த தேசம், பாரத தேசம், தேசியத்தின் அடிப்படையிலேயும் தெய்வீகத்தின் அடிப்படையிலேயும் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியம், இதயம். அதை நோக்கித்தான் இந்த 2024 தேர்தலில் நாங்கள் பயணிக்க போகிறோம். நாங்கள் காமன் மினிமம் புரோகிராம் போட்டு கூட்டணி வைக்கணும்னா அதுக்கு ஒரு காமன் மினிமம் புரோகிராம் வச்சு இதுதான் இது இப்படி வச்சுக்கோ. ஆனால் மந்திரியில் மட்டும் எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடு, என் வீட்டுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடு, அதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடு, சொந்தத்துக்கு கொடு, இது கொடு. இது அல்ல. நாங்கள் எங்கிட்ட இருந்து என்னைக்கும் மாறல. இன்றைக்கு உலக அளவில் தமிழனுக்கு பெருமை என்றால் உலகத்திற்கு ஜனநாயகத்தை தந்த ராஜராஜ சோழன், அவனுக்கு இன்றைக்கும் சின்னமாக விளங்குகிறது தஞ்சை பெரிய கோயில் தான். உலகத்தின் பல நாடுகளை ஆண்டான், கடல் கடந்து வென்றான் ராஜேந்திர சோழன். அவனுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் தான். இன்னைக்கு அரபு நாடுகளில் போய் நம்முடைய பாரத பிரதமர் இந்து கோயிலை திறக்க முடியுதுன்னா அதுக்கு அடித்தளத்தை வைத்தவர் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் கரிகாலன் பெருவளத்தானும். அவர்கள் உருவாக்கிய அந்த ஆன்மீக உணர்வுகள். சோழர்கள் கோயில் மட்டும் கட்டல, கல்லணையும் கட்டியிருக்காங்க. கல்லணை கட்டுறது தப்புன்னு சொல்லிய, கல்லணை கட்டுவது என்பது தப்பு என்று யாரும் சொல்லல. வீராணா ஏரியை கொடுத்தா விஜயாதித்தன் படைச்சாரு. ஆக இந்த நாட்டில் படைச்சது பூரா ஆன்மீகத்தை நம்பினவன் மட்டும்தான் செஞ்சுருக்கான். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, பரவாயில்ல. நெறியாளர் தேசப்பற்றோடு தேசத்தினுடைய உணர்வோடு செய்திருக்கிறார்கள். ஆக இந்த தேர்தல் என்பது 543 தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிற தேர்தல், தேசத்துக்கான தேர்தல். இதுதான் 1980 நடந்தது. அப்போ கூட்டணி வேண்டாம் பாஜக அறிவிப்பு. ஆமா, வச்சுக்க. யார் வேண்டாங்கிறா? இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த தேசத்தின் தந்தை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதம அமைச்சர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எங்கள் கூட்டணி. வேற நீ என்ன கொள்கையும் சொல்ல வேண்டியதில்லை. முதல் 2014 19 வரை இதற்கு முன்பு இருந்த ஆட்சிகள் செய்த சீரழிவுகளை சீர்படுத்துகிற ஆட்சி. 19 இன்றைக்கு வரை வளர்ந்த நாடுகள் அவருடைய கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை விட அதிகப்படியான கட்டமைப்பை பாரத தேசத்திலே உருவாக்கி இருக்கிறோம். ஏன் வேண்டும் மீண்டும் மோடி? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வல்லரசு நாடுகள் என்று சொல்லுகிற அந்த நாடுகளுக்கு இணையாக மட்டுமல்ல, அவர்களுக்கே தலைமை தாங்குகிற தேசம் பாரத தேசம்தான், பாரத தேசம்தான் என்பதை உருவாக்குவதற்கு வேண்டும் மோடி. ஆமா, 2014 பொருளாதாரம், இந்தியாவுடைய பொருளாதாரம் 10வது இடத்தில் இருந்தது. இன்றைக்கு 5வது இடத்தில் இருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்திலேயே பாரத பிரதமர் சொல்லுகிறார், இன்னும் 3 ஆண்டு காலத்திலே 3வது இடத்திற்கு வருகிறோம் என்று சொல்லுகிறோம் என்றால் அந்த நம்பிக்கை, அந்த உணர்வு. இந்த தேர்தலில் 2 அணிதான்
பாரத பிரதமர் மோடி வேண்டும் என்று சொல்லுகிற அணி ஒன்று, பாரத பிரதமர் மோடி வேண்டாம் என்று சொல்லுகிற அணி ஒன்று. இவ்வளவுதான். இது 543 தொகுதிகளிலும் இது எதிரொலிக்க போகிறது. 400க்கு மேற்பட்ட தொகுதியிலே வென்று மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அமைய போகிறது. மாற்றம்தான் முன்னேற்றம்தான் என்று கொள்கை கொண்டிருக்கிறவர்கள் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரே அரசியல் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்பதை உணர்ந்து அவர்களும் மாற்ற வேண்டும், முன்னேற்ற வேண்டும் என்று உணர்வோடு பயணிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றுதான். கூப்பிட்டீங்க, இங்க கூப்பிட மாட்டீங்களோன்னு நினைச்சேன். கூப்பிட்டுங்கிறது இல்லை, பாரத பிரதமராக நரேந்திர மோடியை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியங்களை உணர்வுபூர்வமாக ஒத்துக்கொண்டு எங்களோடு பயணிப்பவர்களை கொள்கையை ஏற்றுக்கொண்டால் கூட்டணி. அப்படி கொள்கையை ஏற்றுக்கொண்டார். எங்கள் கொள்கை தேசியமும் தெய்வீகமும். அங்கே உள்ளே வந்து இந்த கிவின்டெக் பாலிசி இது கூட இல்ல. அப்படி ஏத்துக்கிறவங்க யார் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? வீட்டில் வேண்டாம், ஏத்துக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, பார்க்க போறீங்கல்ல. இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாம் வாய்மாலம் காட்டுவது அல்ல, கட்சியினுடைய சொந்த ஊடகங்களிலே விளம்பரத்தை தேடுகிறவர்கள் அல்ல. நாங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிறோம். 80% தாய்மார்கள் இந்த தேசத்திற்கு மீண்டும் அயோத்தி ராமர் கோயிலை கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதை போல இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், முதல் டைம் வாக்காளர்களாக இருக்கிறவர்கள், அண்ணாமலை போன்ற தலைவன் இந்த தமிழ்நாட்டிலே உலா வர வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஆக இந்த தேசம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பின்னாலே 2024 தேர்தலில் நிற்க போகிறது என்பதை பறைசாற்றுவதற்கு உணர்வுபூர்வமாக அனுமதி அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.